மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் தொல் திருமான் அவர்கள் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பெற்றெடுத்த குழந்தைகள் தான் தாவேகாவும் நாம் தமிழர் கட்சின்னு பல மேடைகளில் பேசியிருக்காரு. மரியாதைக்குரிய இப்ப சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களும் பல தேர்தல் கூட்டங்களே பேசியிருக்காரு. பிஜேபியினுடைய ஒட்டுக்குழுக்கள் தான் நாம் தமிழரும் தாவேகாவும். அதனால இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைகள் தான் சொல்லி, அதனால நீங்க சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். ட்ரெயின் அப் வந்து நம்ம எங்கே பயிற்சி எடுக்குமோ அந்த பயிற்சி தானே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால விஜயை வந்து யாருன்னே புரிஞ்சுக்கிற முடியல. ஒரு பக்கம் காங்கிரஸுக்கு காதலர் போல் நடிக்கிறார், ஒரு பக்கம் மத்திய அரசோடு இணக்கமாக செல்றோம் சொல்லிட்டு அங்கே உள்ள மத்திய அமைச்சர்கள்லாம் மிக நெருக்கமாக செல்கிறார். மும்மொழி கொள்கையை பற்றி கேள்வி கேட்டால் வாய் திறக்க மறுக்கிறார். அதனால இதுல வாய்மூடி மௌனியா காங்கிரஸ் ஏன் இருக்கா, சரி கம்யூனிஸ்ட் ஏன் இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள்ட்ட இருந்து உரிய விளக்கத்தை பதில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு அடுத்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி குதிரை பேரை நடத்தி ராஜினாமா செய்ய சொல்லி மீண்டும் மக்களை சந்திப்பதிலே என்ன நியாயம்? மக்கள் வந்து கண்டிக்கலன்னு கேக்குறீங்க. ஈவன் காங்கிரஸுமே கண்டிக்கணும்ல. காங்கிரஸ் காங்கிரஸ் தான் கடந்த பல மாநிலங்கள்ல வந்து பாஜகவால் பாதிக்கப்பட்டிருக்கு. கம்யூனிஸ்ட் கூட இன்ன வரைக்கும் பல மாநிலங்கள்ல ஒரு கிளீன் இமேஜ் இருக்கு அந்த கட்சிக்கு. ஆனா காங்கிரஸ் வந்து அது நீங்க கிளீன் இமேஜ் எல்லாம் கிடையாது காங்கிரஸ்க்கு. அதுவும் ஒரு ஊழல் மலிந்த கட்சி தான். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து அழிக்கப்பட வேண்டிய கட்சி. எப்படின்னு கேட்டா, ஈழத்துல போர் நடைபெற்ற போது 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்து தமிழர் ரத்தம் கொடுத்த கட்சி. அதனால தமிழர் நலன், தமிழர் வாழ்வு, தமிழர் வளம் இப்படிலாம் வந்து விஜய் பேசிட்டு 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு வைத்த ரத்தம் குடிக்கும் கட்சியோட தான் கூட்டணி வச்சு ஆட்சியை தக்க வச்சிருக்காரு. அவரை பொறுத்தளவுல அவர் ஆர்எஸ்எஸ் குழந்தையா, காங்கிரஸ் குழந்தையா, கம்யூனிஸ்ட் குழந்தையா, இல்ல தீய சக்தின்னு சொன்ன திமுக குழந்தையான்னு யாருமே கண்டுபிடிக்க முடியல. தான் அதிகாரத்தை ருசிப்பதற்கு, அதிகார பசியை தீர்த்து கொள்வதற்கு அவர் யாரோடையும் சமரசம் செய்து கொள்வதற்கு சரியாக இருக்கிறார்.